இன்றைய வேதவசனம் ஜூலை நாள் 3. ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம ஸ்டோரியில் இன்னைக்கு பார்க்க போகிற பர்சன் நேம் அருண். இந்த அருண் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவன் நல்லா படிப்பான். ஆனால் அவனோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஏறவே ஏறாது. நிறைய படிப்பான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அவனால் ஹை ஸ்கோர்ஸ் மட்டும் எடுக்கவே முடியாது. அப்போது ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட சொல்லுவான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் உனக்கு சொல்லித்தரேன், என்னோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன், ஸோ தட் நீயும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். இவனும் அவனை நம்பிட்டே இருப்பான். பட் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவன் இவன்கிட்ட பேச மாட்டான். இவன் கால் பண்ணாலும் பிக் பண்ணவே மாட்டான். அப்போ இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் அவனுக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனம் ஞாபகம் வரும். என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். மற்றவங்கள மாதிரி, மனிதர்கள் மாதிரி அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவனுக்கு ஞாபகம் வரும். அப்போ ஆண்டவர் மேலே அவன் பாரத்தை போட்டுட்டு அவன் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட படிப்பான். படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மாடல் டெஸ்ட் எழுத போவான். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த டெஸ்ட்டில் அவன் என்ன ஆகிடுவான்னா ஃபெயில் ஆகிடுவான். ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் ஆண்டவர் அவனை ஸ்திரப்படுத்தினாங்க. அவனுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாங்க. கொடுத்தது மாத்திரம் இல்லாதபடி மேற்கொண்டு அவன் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணான். அப்போ அடுத்து அவனுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துச்சு. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் அவன் கூட இருந்தவங்க எல்லாம் நம்ம சீட் பண்ணலாம், சில ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு மனசில் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணும். அப்போது ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளையும் அவன் அந்த தவறு செய்யாதபடி அவனை பாதுகாத்து கொள்ளுவாங்க. அவனுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயுமே போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வருவான். லாஸ்ட்டாக அவனுக்கு ஒரு ஃபைனல் எக்ஸாமே வந்துடும். அவனுக்கு பயங்கர பயம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு தைரியம் இருந்துச்சு, ஆண்டவர் என் கூட இருக்காங்க, அதனால் என்னை இந்த பயத்துலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க, இந்த எக்ஸாமும் நல்லபடியாக எழுத உதவி செய்வாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோடு உள்ளே போய் எக்ஸாம் எழுதுனா. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவனோட ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தான். ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அவனோட நம்பிக்கை முழுமையாக ஆண்டவர் மேலே இருந்துச்சு. அதனால ஆண்டவர் அவனோட பிரேக் டவுன் டைம்ஸில் அவனை ஸ்திரப்படுத்தினாங்க, தீமையான காரியத்துலேருந்து விலக்கி பாதுகாத்து கொண்டாங்க. ஸோ அவன் ஜெயிச்சதுக்கப்புறமும் அவன் இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்ந்தான். இன்னும் ஆண்டவரை க்ளோஸாக ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணான். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இப்படிலாம் இருக்கோமா அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம். ஸோ இந்த அருணோட லைஃப்பில் நடந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் நடந்திருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கலாம். Thank you. Have a wonderful day.